வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது ஜிகர்தண்டா. ஜில் ஜிகர்தண்டா. எல்லோரும் மதுரை போயிருந்தேன்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்ருப்பேன். இது மதுரையோட ஸ்பெஷல் ஒரு ட்ரிங்க். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் இதில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த திங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதாவது பாதாம் மரத்துலேருந்து வர கம்மு. அந்த கம்மை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு வச்சோன்னா அது அழகாக இந்த மாதிரி ஆகும் கம்மு. இது வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ஊறணும். நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஊற விட்டுடுங்கோ. அதை வச்சு இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த வெய்ய நாளில் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியானதாக, வயிற்றுக்கு குளிர்ச்சியானதாக சாப்பிடணும். அப்படிங்கிறதுனால இந்த ஜிகர்தண்டா வந்து நல்ல ஜில்லுன்னு பண்ணி இது பண்ணணும். அதுக்கு வந்து முன்னாடி அந்த பாதாம் பிசின் இந்த மாதிரி ஊற வச்சுடணும். நெக்ஸ்ட் வந்து இது 1/2 லிட்டர் மில்க்கு. நல்லா இந்த மாதிரி ஏடெல்லாம் வரணும். இந்த ஏடு எல்லாத்தையும் நல்லா இதுலேயே எடுத்து விட்ருணும். எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே, ஏன்னா அந்த ட்ரிங்க்கில் வந்து இந்த மலாயோட ஒரு மில்க் விடுவா. அதில் இது 1/2 லிட்டர் மில்க்கு நல்லா குறுகிடுது. ஆனால் இது ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கோங்க. இது மட்டும் இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். சர்க்கரையோடு சேர்ந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்கிற மில்க் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து காய்ச்சி நல்லா பொங்கினதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் அதையும் கொஞ்சம் சுண்ட விடுங்க. எந்த நார்மலாக நீங்கள் ஹாட்டில் வாங்கிக்கிற மில்கே போகிறோம், அது ஃபுல் ஃபேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபுல் ஃபேட் வாங்குறதுனாலும் அது இன்னுமே ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப அதாவது நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம் இப்போ, அதனால் இது வந்து கொஞ்சம் நீர்த்துக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்காக எடுத்துனா போகிறோம். ரொம்ப அப்படியே பால்கோவா மாதிரி ஆக்கணும்னு அவசியம் இல்லை. இது அதாவது இந்த பாதாம் பிசினை வந்து நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எது நல்ல ஒரு இதுன்னு கேட்பா. நீங்கள் வந்து இந்த பாதாம் பிசின் எடுத்துனீங்கன்னா வெயிட் நல்லா கெயின் ஆகும். அதில் ரொம்ப ஒல்லியாக இருக்கும், கொஞ்சம் சதை வச்சா தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவா கண்டிப்பாக பாதாம் பிசின் இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடுவோம். பாதாம் பிசினில் நம்ம ஸ்வீட் கூட பண்ண முடியும். தெரியுறதா உங்களுக்கு? இந்த ஏடோடலாம் இது திக்கனிங் ஆகி எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க. அதுலேயும் நம்ம இது வந்து ஒரு கப் கூட இருக்காது பால், ஒரு 1/2 கப் பாலாக எடுத்து, ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து ஒரு 1/2 கப் பாலாக எடுத்தது. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சுகர் கேரமலைஸ் பார்க்கலாம். ஒரு 1/2 கப் சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணலாம். இது எப்படி திக்காக இருக்குது தெரியுறதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இவ்வளோதான். 1/2 லிட்டர் மில்க் வந்து இவ்வளோ திக்காக இவ்வளோ க்ரீமியாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம சர்க்கரையை வந்து நம்ம நல்லா கேரமலைஸ் ஆக்கணும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வச்சுட்டேன்னா சர்க்கரை கரிஞ்சு போயிடுச்சுன்னா கசக்கும். இந்த மாதிரி கிறிஸ்டல் மாதிரி ஆகிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சர்க்கரை வந்து மாதிரி கல்லாக இருக்கு பாருக்கும். முன்னாடி நான் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கூட எப்படி கேரமலைஸ் பண்ணி அதில் எப்படி கேஷ்நட்லாம் போட்டு பண்ணணும்னு காமிச்சிருக்கேன். ஸோ கேரமலைஸ் எப்படி பண்ணுறது சுகருன்னு நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இதுக்கும் நம்ம ஒரு தடவை காமிச்சிடலாம் தான். இது செகண்ட் ஸ்டேஜ். நல்லா கட்டி மாதிரி ஆகிடுது எல்லாம். இப்போ மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுப்பு மீடியம் ஹைலேயே வச்சுக்கோங்க. இதுக்கே தெரியுறதா? நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹனி கலரில் ஆகிடும். இது தேன் கலரில் வரும். இது
தெரியுதா? தேன் கலரில் ஆகிருக்கு பாருங்க. தேன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுருங்க. அடுப்பை சின்னதாக வச்சுன்னு விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கேரமலைஸ் ஆன சுகர் இப்படி இருக்குது. ஸோ இதை ரெடி பண்ணிட்டோம். அடுப்பை அணைச்சிட்றேன். ஸோ இந்த கேரமலைஸ்டு சுகர் இது ஒரு 3/4 லிட்டர் பால் ஒரு 1/2 லிட்டர் ஆக்கியிருக்கோம். அவ்வளோதான். இதில் ஒரு 2 கரண்டி விடுறேன். ஒரு மாதிரி பிங்கிஷ் கலருக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பால், தெரியுறதா உங்களுக்கு? ஸோ இது அப்படியே நல்லா கூல்டாக்கிடணும். இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒன்றா மாற்றி மாற்றி போடணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஆக்சுவலி அதில் ஒரு ஐஸ்கிரீம் வைப்பா, வானிலா ஐஸ்கிரீம். நம்மளோட இதில் முன்னாடியே வானிலா ஐஸ்கிரீம் போன வருஷம் பண்ணி போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அந்த வானிலா ஐஸ்கிரீமில் நீங்கள் இந்த கேரமல் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இன்னும் கொஞ்சம் நாள். இப்போ இது எல்லாமே ஜில்லுன்னு ஆற வரைக்கும் இதையும் ஃப்ரீசரில் வச்சுருங்கோ. நல்லா சில்லுன்னு ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இது ஜஸ்ட் நம்ம பண்ணியிருக்கிற இந்த வானிலா ஐஸ்கிரீம் தான். அதில் இந்த சுகர் சிரப்பை விட்றேன். விட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா அந்த ஜிகர்தண்டா என்ன கலரில், அதாவது அந்த மில்க் என்ன கலரில் வந்ததோ அந்த கலரில் இதுவும் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இது பண்ணுறது எதுனா வெறுமை வானிலா ஐஸ்கிரீம் வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, உங்கள் சௌகரியம் இது. மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு எல்லாத்தையும் எப்படி பரமாறுறதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ திக்காக இருக்குது தெரியுறதா? நல்லா சில்லான அப்புறம் நல்லா திக்காக எடுத்துது. இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். இதை நான் சொன்ன மாதிரி இந்த பாதாம் பிசின் நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட இதை ஊற விட்டேன்னா தான் அது நல்லா அந்த மாதிரி வரும். நான் போட்டதே ஒரு 4 தான். இகேன் அடியில் நன்னாரி சர்பத், நல்லா ஒரு கரண்டி கிட்ட விட்டுருங்க. இது இது எல்லாமே என்ன ஜில்லுன்னு இருக்கணும். நீங்கள் முன்னாடியே மத்தியானமே பண்ணி வச்சுட்டுருக்கோம், ராத்திரியாக எடுத்து இதை பரிமாறினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் ஃபைனலாக மேலே நன்னாரி சர்பத் கொஞ்சம் போட்டு இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இதுலேயும் நட்ஸ் பிடிக்கும்னா நட்ஸ் நீங்கள் போட்டு இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பட் இது இப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். அந்த பால் திரட்டி பால் மாதிரி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்ந்து சாப்பிட்றதே ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லுன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பேன். இது ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ இந்த ஜிகர்தண்டா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சமாச்சாரம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.